ஸோ ஹாய் கஸ் ரசிக்கிறேன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 3x3 க்யூபை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை போட்டதுக்கப்புறம் இந்த 3x3 உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 2x2 மெகாமிக்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறது ஈஸி, பட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3x3 கற்றுக்கணும். ஸோ இப்போது இதில் மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 6 ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபுல்லாக கலைச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கலைச்சாச்சு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதுதான். இப்போ ஒரு கலரை வந்து நம்ம முழுசாக எடுத்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இல்லை செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த ஸ்மாலாக ஒரு டீ ஷேப்பில் ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ இதை வந்து போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எல்லா கலர்ஸையும் மேட்ச் பண்ணி இந்த ஸ்மால் டீ வந்து கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த எட்ஜஸ், ஸோ இந்த சைடில் உள்ள எட்ஜஸ் வந்து சால்வ் பண்ணணும். இது வந்து செகண்ட் ரோ. ஸோ இதில் வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த செகண்ட் ரோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாட்டமில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ இதில் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னதுன்னா, இந்த கீழே இருக்க எட்ஜஸ் மட்டும் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது. இதுக்கு பேர் பிக் டீ. ஸோ இதுவும் பெரிய டீ மாதிரி இருக்குது, அதனால் இதுக்கு இந்த வந்து பிக் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னதுன்னா, இதில் வந்து ஃபைனல் ஸ்டெப் என்னதுன்னா, அந்த கார்னர்ஸ் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம அதை ஃபுல்லாக கலைச்சிக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கலைச்சாச்சு. எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ தான். ஸோ இதில் வந்து எல்லோவே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதுவும் கலர் சூஸ் பண்ணாதீங்க, எல்லோவே சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சூஸ் பண்ணுற கலர்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் வேறு டாப் கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வேறு டாப் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால் எல்லோவே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி க்ரீன் வந்து சேர்ந்துருச்சு. இப்போது இந்த எல்லோ அண்ட் ப்ளூ வந்து ட்விஸ்ட்டாக இருக்குன்னா, இதை வந்து கீழே கொண்டு வந்து 2 தடவை கீழே ரொட்டேட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டா இது வந்து வந்துடும். ஸோ இதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, அதாவது ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஸோ இப்போது இது வந்து இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கும், அண்ட் இது வந்து கீழே வரும். இதை தேடுறதுக்காக கீழே வரும். இது இல்லைன்னு நினச்சி இது வெளியே வரும். அதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு மேலே கொண்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இது இந்த மேலே இந்த டாட் சேர்க்கறதுக்கு மட்டும் நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எல்லோ அண்ட் ரெட்டு வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அது நேராக இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ இது மேலே போகணுன்னா ஒளிஞ்சிக்கணும், கீழே வரணும், வெளியே போனதுக்கப்புறம் மேலே போயிடணும். இது வந்து சேர்ந்துருச்சு. எல்லோ அண்ட் ஆரஞ்சு வந்து இங்கே தான் இருக்குது. இதை மேலே கொண்டு போகணுன்னா அதுவும் அதே மாதிரி தான், பட் இது நடுவில் இருக்கிறத மட்டும் திருப்பிட்டு இது கீழே வரணும், இது வெளியே போகணும், இது மேலே போயிடும். இப்போது இங்கே ப்ளஸ் மாதிரி சேர்ந்துருச்சு. இப்போது இந்த கார்னர்ஸ்லாம் சேர்ப்போம். இது வந்து ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னா 1 2 3 4 நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். இது மேலேனா 1 2 3 4 இது மேலே போயிடுச்சு. அடுத்தது எல்லோ ப்ளூ ரெட் இங்கே இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வந்துடுவோம். இது மேலே போகணும், ஆனால் இது வந்து அடியில் இருக்குது, எல்லோ தான் டாப்பு. அப்படின்னா 1 2 3 and 4. இப்போது எல்லோ வந்து மேலே கொண்டு போகிறோன்னா 1 2 3 4 இது சால்வ் ஆகிடுச்சு. அடுத்தது இதுவும் ட்விஸ்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா 1 2 3 4 மேலே கொண்டு போகிறோன்னா 1 2 3 4 இது மேலே போயாச்சு. இது நேராகவே இருக்குது அப்படின்னா 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம்.
ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப்பை ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இது நம்ம பண்ணும் போதே செகண்ட் ஸ்டெப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஃபஸ்ட் ரோ அதுக்கப்புறம் நடுவில் அதுக்கு நேராக மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு முடிஞ்சது. இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா, இங்கே இந்த எட்ஜஸ்லாம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு அண்ட் ப்ளூ. இது வந்து இங்கே தான் இருக்குது. இதை மேலே கொண்டு போகிறதுக்கு நம்ம ப்ளூ அண்ட் ரெட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது இங்கே தான் இருக்குது, ப்ளூ அண்ட் ரெட். இதை நேராக இப்படி கொண்டு வந்துடலாம். இது மேலே போகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, நல்லா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது மேலே போயிடுச்சு. ஸோ இது மேலே போனதுனால இந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கீழே வந்திருக்கும். இதோ இங்கே இருக்குது. இது ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். பட் இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போது இந்த ப்ளூ கலர் தான் இங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து இங்கே இருக்குன்னா இது வந்து எப்படியே இப்படி போகும். அதனால் அது வந்து ட்விஸ்ட் ஆகி தான் போகும். ஒரு வேளை இந்த பக்கம் போட்டோன்னா இப்படி போகும், அது ட்விஸ்ட் ஆகும். இதுவே இந்த பக்கம் போட்டோன்னா இந்த பக்கம் இப்படி போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் கரெக்டாக இந்த ப்ளூ கலர் மேலே இருக்கிற மாதிரி ஒரு வேளை நம்ம இப்படி வச்சு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், இதே ஃபார்முலாவை நான் போடுறேன். பார்த்தீங்களா, ட்விஸ்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஆரஞ்சுனா கரெக்டாக இங்கே ஆரஞ்சில் வச்சு அந்த ஃபார்முலாவை போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. மேலே போயிடுச்சு. இதுவும் மேலே போயிடுச்சு. ஸோ ரெட் அண்ட் க்ரீன் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, கீழே இருக்கிற ஏதாவது ஒன்று மேலே கொண்டு போயிட்டா இந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கீழே வந்துடும். இதை மேலே சேர்த்துட்டு க்ரீன் அண்ட் ரெட்டை கீழே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை மேலே சேர்த்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று ரேண்டமாக போய் அதை வந்து மேலே அனுப்பிக்கலாம். ஸோ இதை நம்ம மேலே அனுப்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ இது மேலே போயிடுச்சு. அதனால் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கீழே வந்திருக்கும். வந்துடுச்சு. இப்போ நம்ம நேராக க்ரீன் நேராக வந்துடுச்சு. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இது மேலே போனதுனால க்ரீன் அண்ட் ரெட் இங்கே கீழே வந்துடுச்சு. இது இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போது நம்ம தேர்ட் ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே ப்ளஸ் போட போகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே தான். ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு பாட்டில் முடி, இந்த ஃபார்முலா பேர் பாட்டில் முடின்னு நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம இந்த பாட்டிலில் இங்கே டைட் பண்ணணும், இந்த பாட்டிலில் இங்கே டைட் பண்ணணும், இதை ஃப்ரண்ட்டில் டைட் பண்ணணும். இது நீங்கள் டைட் பண்ணிங்களா, இதை லூஸ் பண்ணணும். இதை டைட் பண்ணதை மறுபடியும் லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே டைட் பண்ணதை இங்கே லூஸ் பண்ணிட்டா இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் வந்துடும். ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜே, இதோ இந்த மாதிரி ஜே வரலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் லைன் வரலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளஸ்ஸு சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஃபோர்த் ஸ்டெப் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒரு வேளை எதுவுமே வரலன்னா இது நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் உங்களுக்கு ஜே வரும். மறுபடியும் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். மறுபடியும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ளஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போது
நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது பிக் டி. இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலாம். ஸோ ரெட் கலர் மேட்ச் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் மேட்ச் ஆகிடுச்சு, ஆரஞ்சு கலர் மேட்ச் ஆகிடுச்சு, ப்ளூ கலர் மேட்ச் ஆகிடுச்சு. பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வரலாம். இப்போது இந்த 2 கலரும் சால்வ் ஆகிருக்கும். ஆனால் இது ரெண்டுமே வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பக்கம் ட்விஸ்டாகி இந்த பக்கம் கொண்டு போகணுன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலாக இதை கீழே கொண்டு வரணும், இதை 2 தடவை திருப்பணும், இதை மேலே கொண்டு போகணும், இதை இந்த பக்கம் தள்ளணும், இதை கீழே கொண்டு வரணும், மறுபடியும் இதை கொண்டு வந்துட்டு இதை மேலே கொண்டு போகணும். அப்புறம் நம்ம அதை ப்ளூவோட மேட்ச் பண்ணிட்டா மொத்தமாக சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம 5th ஸ்டெப்பையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கார்னர், இப்போ அடுத்த ஸ்டெப் கார்னர்ஸ் தான். உங்களுக்கு இந்த கார்னர்ஸ்லேயே ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனால் ட்விஸ்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஆல்ரெடி சால்வ் ஆகி இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி எங்கேயுமே வந்து மேட்சே ஆகாமல் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் வந்து எல் ஃபார்முலா. ஸோ நல்லா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இப்போது அதே இடத்துல மறுபடியும் ஒன்று போடணும். ஒரு வேளை ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கலர் வந்து மேட்ச் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதை பண்ணுறது ஈஸி தான். ரெட் க்ரீன் ஒயிட் இது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அது ட்விஸ்டாக இருக்குது. ப்ளூ ரெட் ஒயிட் தப்பாக இருக்குது. ஆரஞ்சு ப்ளூ ஒயிட் தப்பாக இருக்குது. க்ரீன் ஆரஞ்சு ஒயிட் இதுவும் தப்பாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு அதே ஃபார்முலாவை போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. இது சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் இது இன்னும் சால்வ் ஆகலை. அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லை ரெண்டுமே சால்வ் ஆகிடுச்சு. ஒரு வேளை இது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு ஆனால் ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இந்த கார்னர் ஃபார்முலா நம்ம ஒன்று போட்டோம்ல, இது நான் இங்கே போய் இது இங்கே போகிறதுக்காக டபுள் சைடில் கார்னர் ஃபார்முலா நம்ம வந்து போடணும். ஸோ இப்போது நம்ம அதே ஃபார்முலா போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இந்த பக்கமும் அதே ஃபார்முலா 1 2 3 4 5 6 7 8. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ட்விஸ்டாக இருக்கும். அதே ஃபார்முலா போடுங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ நம்ம இந்த மொத்த கியூபுமே வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கியூபை உங்களுக்கு இப்போது நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்ததாக மெகாமிக்ஸ் கியூபை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ பாய்.